சிறிய முயற்சியும் வீணல்ல. இந்த கதையை ஒரு நிமிடம் கேளுங்கள். அருண் என்ற இளைஞன் எதையும் தொடங்காமல் தினமும் வருந்திக் கொண்டு இருந்தான். என்னால் எதுவும் முடியாது என்ற எண்ணமே அவனது மனதில் நிரம்பியிருந்தது. ஒருநாள் அவன் ஒரு மூத்த ஆசானை சந்தித்தான். ஆசான் அவன் பேச்சை கவனித்து அவனுக்கு ஒரு ஓடாத பழைய கடிகாரத்தைக் கொடுத்து, இது உன் வாழ்க்கையையும் காட்டும் என்றார். அருண் அதனை உடனே வாங்கி சரி செய்ய முயன்றான். ஆனால் கடிகாரம் ஓடவில்லை. அவன் மனதில் ஏமாற்றம் ஏற்பட்டது. ஆசான் சிரித்துக் கொண்டே சொன்னார், வெற்றி அவசரத்தில் வராது. எதையும் பொறுமையுடன் கற்றுக்கொள்ளாமல் செய்ய முயன்றால் எந்த பயனும் இல்லை. அடுத்த நாளிலிருந்து அருண் கடிகாரத்தை மெதுவாக கவனிக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு சக்கரத்தையும் புரிந்து கொண்டு தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி அதை சரி செய்ய ஆரம்பித்தான். சில நாட்களில் கடிகாரம் நன்றாக ஓடத் தொடங்கியது. அப்போது அருணின் மனமும் தெளிவடைந்து நம்பிக்கையும் வளர்ந்தது. அவன் உணர்ந்தான், சிறிய முயற்சியும் வீணல்ல. நாளுக்கு நாள் முன்னேற்றம் பெரிதாக மாறும். நாம் முயன்றால் நேரம் எனக்கு உண்மையான நண்பனாக மாறும். ஆசான் சிரித்து சொன்னார், நேரம் உன் எதிரி இல்லை. நீ அதை நம்பி முயற்சித்து தொடங்கினால் அது உன் சிறந்த நண்பனாகும். இந்தக் கதை நமக்கு என்ன உண்மையைச் சொல்கிறது என்றால், நம்பிக்கை, முயற்சி மற்றும் பொறுமை இணைந்தால் வாழ்க்கையில் வெற்றி உறுதி.